ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடைக்கு ஆசை சீரியலின் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜயா பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ சீரியஸாக போய் முடியும்னு அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விஜயா அதை யோசிச்சிருக்கணும். பையனுக்காக மனோஜுக்காக எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு அவங்க போய் சொல்லிட்டு அவங்களோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. முக்கியமாக அவங்களுடைய பேராசை, அடுத்தவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ இலக்காரமாக பேசி அவங்க பணக்காரங்களாக வாழணும், நமக்கு இப்படி ஒரு பணக்கார லைஃப் அமைஞ்சிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களோட எண்ணம் தான் அவங்களுக்கு எதிரியாகவே வந்து முடியுது. முக்கியமாக பெத்த பிள்ளை, 2 பிள்ளைங்களையும் ஒரே தராசில் வச்சு பார்க்கணும். ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுனாமும் விடுற மாதிரி முத்துவை பற்றி கேவலமாகவும் முத்து மீனாவை பற்றியும் மனோஜை பற்றி மனோஜுக்கு வரப்போகிற பொண்ணை பற்றியும் அவங்க பணக்காரங்க அப்படின்னு ரொம்ப ஒரு உயர்வாக பேசுறதுனாலையும் விஜயாவுக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்தது. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அடுத்த நிமிஷமே அது எல்லாமே போய் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி நடந்துடுச்சு. அண்ணாமலையை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே அண்ணாமலை ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. குடும்பமே சேர்ந்து பையனுக்காக போய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்கவும் அரணி ரோகிணியை பார்த்து பேசின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ரோகிணி கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ரோகிணி இந்த விஷயத்தில் ஏமாற்ற கிடையாது, மனோஜும் விஜயாவும் தான் ஏமாற்றிருக்காங்க. ரோகிணி நடந்த விஷயத்த மட்டும்தான் அவங்க கிட்ட சொன்னாங்க. அதோடு சேர்ந்து மனோஜ் கூட நான் சேர்ந்து வாழணுன்ற ஆசை எனக்கு இருக்குது, எங்களை பிரிக்கணும்னு பார்க்குறாங்க, நீங்களும் தயவு செஞ்சு மனோஜை விட்டு விலகி போயிடுங்க, நான் மனோஜி கூட சேர்ந்து வாழணும், கோர்ட்டில் இப்படி தான் டைம் கொடுத்துருக்குறாங்க, அந்த டைமுக்குள்ளே நான் மனோஜோட மனசை மாற்ற பார்க்குறேன், அத்தையோடைய மனசையும் மாற்ற பார்க்குறேன், ஆன்ட்டி என்னை புரிஞ்சுக்கிட்டு மனோஜோடையே என்னை சேர்த்து வச்சிருவாங்க, ப்ளீஸ் எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்க அப்படின்னு ரோகிணி அவங்க கிட்ட கெஞ்சிருக்காங்க. இது நம்மளோட பார்வையில் மட்டும்தான் இது கெஞ்சுற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரோகிணி போடுற பிளான். ஸோ பிளான் போட்டு இப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், மனோஜ் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது ரோகிணியோட பிளான். அதுக்காக சில உண்மைகளையும் சில பொய்களையும் ரோகிணி மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போது அது எல்லாத்தையுமே வீட்டில் அவங்க சொன்ன உடனே எல்லாருமே உடஞ்சி போயிடுறாங்க. நீங்கள் இப்படி எங்களை ஏமாற்றுவீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, இந்த சம்மந்தம் நடக்காது, இதெல்லாமே நிச்சயத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கு கோர்ட்டில், ஆனால் இது எதையுமே எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்கல்ல, இப்படி ஒரு குடும்பத்தோட பொய் சொல்கிற குடும்பத்தை கூட எங்களுக்கு சம்மந்தம் வேண்டாம், உண்மையிலேயே உங்களை நேர்மையான குடும்பம்னு நினச்சி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டோம், இனி இந்த கல்யாணம் நடக்காது, நாங்கள் அமெரிக்காவுக்கு கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கு மேலே ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. ஏன்னா விஜயாவும் மனோஜும் இந்த அளவுக்கு அவங்கள ஏமாத்திருக்காங்கன்ற வருத்தம் எல்லாருக்குமே தெரியுது. கடைசியாக முத்து இருந்துக்கிட்டு சார் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு, நாங்கள் பண்ணது தப்பு கிடையாது, அதாவது எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, மனோஜும் அம்மாவும் தான் இந்த விஷயத்தை எங்ககிட்ட மறைச்சிட்டாங்க, நீங்கள் தேவையில்லாமல் என் அப்பாவோட சந்தேகப்பட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி போகாதீங்க, மனோஜ் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல, உண்மையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதனால் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி போகிறீங்களா, அது உங்களோட விருப்பம், நாங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, ஆனால் என் அப்பா தப்பானவர் கிடையாது, என் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரியாது, உங்களுக்கு அப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு அதிர்ச்சியாக நிற்கிறீங்களோ அதே மாதிரி தான் இப்போ நாங்களும் என் அப்பாவும் இந்த விஷயம் தெரிஞ்சு அதிர்ச்சியாக நிற்கிறோம், என் அம்மாவையும் என் அண்ணனையும் தவிர இந்த விஷயம் எங்கள் யாருக்குமே தெரியாது, ஹரணி உனக்கும் சேர்த்துதாமா சொல்கிறேன், ஸ்வேதா உனக்கும் சேர்த்தி தான் அப்படின்னு சொல்லவும் அவங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக திரும்பவும் சரிங்க சார் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம், ஆனால் இதுக்கு மேலேயும் நாங்கள் சம்மந்தம் வச்சுக்க முடியாதுன்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. முத்து இவ்வளோவையும் பண்ணது நம்ம குடும்பம், அவங்கக்கிட்ட நீ ஏன் பேசுகிற அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும், அப்பா தப்பு பண்ணலப்பா, நீங்கள் தப்பு பண்ணாமல் தலை குனிஞ்சு நீங்கள் நிற்கக்கூடாதுப்பா, தலை நிமிர்ந்து தான் நிற்கணும், அம்மாவும் மனோஜும் பண்ண தப்புக்கு நீங்கள் எதுக்குப்பா தலை குனிஞ்சு நிற்கணும், நியாயம் என்னன்னு அவருக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் நம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னதுனால தான் புரிஞ்சுக்கிட்டு ஆனாலும் மனோஜுக்காக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இவங்களோட பிள்ளை வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு இவங்களே தான்ப்பா முக்கிய காரணம் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. அண்ணாமலை ஒடிஞ்சு போய் நிற்கிறாரு. அங்கே ஸ்வேதாவும் இருக்காங்க. ஸ்வேதா நீ இங்கே எங்கேயும் போகாத அப்படின்னு முத்து தான் சொன்னார். ஸ்வேதா தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்களை நீயும் தப்பாக நினச்சிக்காத, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நீ என்னமோ நல்லது நினச்சி தான் இந்த வீட்டுக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு ஹரணி வீட்டிலேருந்து ஹரணி ஃபேமிலி அதுவும் நல்ல குடும்பத்தை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அதை தக்க வச்சுக்க இவனுக்கு துப்பு இல்லை, இவனுக்கெல்லாம் அந்த பார்லரம்மா தான் கரெக்டு, அதை தவிர வேற யாருமே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுட்டு வாழவே முடியாது, அவனுடைய குணம் தெரிஞ்சோ பார்லரம்மா தான் இவனை விட்டு கொடுக்காம இன்னும் இவன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்குது, ஏன்னா இவன் அவ்வளோ இழிச்ச வாயினா இருக்கான், முட்டாளாக இருக்கான், அம்மா தான் அறிவு இல்லாமல் சொல்கிறாங்கன்னா இவனும் அதை கேட்டிருக்கானேப்பா, நாம் நிச்சயதார்த்த நினைக்கி கேட்டோம், நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட கேட்டோம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைச்சிடணும்னு நம்மளை ஏமாற்றி நமக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு அம்மா இவ்வளோ அவசரமாக இருந்தது, இப்போ இல்லைப்பா புரியுது அப்படின்னும் இவளை எவ்வளோ தாண்டா நானும் முத்து திட்டுறது என்னதான் சொல்றது, இந்த சில ஜென்மங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே மாட்டேங்குது,
பல தடவை நானும் எப்படியோ தீட்டி பாட்டுட்டேன், ஆனால் கொஞ்சம் கூட உரைக்கவே மாட்டேன்னுது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போகும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜயா ஏங்க அது அப்படின்னு எதுவும் பேசாத விஜயா, வீட்டை விட்டு வெளியில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க மாமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நடந்த எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தானே இருந்தேன், எனக்கும் எல்லாமே புரிஞ்சிச்சு. இங்கே பாருமா ஸ்வேதா, இதில் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, ஓ மேலேயும் எந்த தப்பும் இல்லை. முத்து சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும் தான் இதை செஞ்சேன், ஆனால் அதுக்கான தகுதி இவனுக்கும் இவளுக்கும் கிடையாது. நீ கவலைப்படாதம்மா, இப்படிப்பட்டவங்க இந்த வீட்டுக்கு நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனாவையும் முத்துவையும் எவ்வளோ மட்டம் தட்டி பேசுனீங்க. உன் பையனுக்கு பெரிய வாழ்க்கை வரப்போகுதுன்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் எல்லா விஷயத்தையும் நீயும் மறைச்சில்ல மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்க. அப்போ அந்த ரோகிணிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ அந்த ரோகிணி பண்ண தப்பை மன்னிக்கலாம்ல, நீ பண்ண தப்பு சரிதான்றப்போ அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும் விஜயாவுக்கு பேச வாயே வரல. ஏங்க அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு ஒன்று தான் விஜயா. அது கல்யாணத்தை மறைச்சி, ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை மறைச்சி ஒரு பையன் இருக்கிறத மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி, இப்போது நீ முதல் கல்யாணத்தை டிவோர்ஸ் ஆகாமையே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது ரெண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னேன் அப்படின்னமோ, ஏங்க அப்படின்னமோ, உனக்கிட்ட பல தடவை வான் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் கூட உன்னை நிறைய தடவை மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனால் இதுக்கு மேலேயும் மன்னிக்கவே முடியாது. பெத்த பிள்ளைங்களவே ஒருத்தனை ஏழ்மையாகவும் ஒருத்தனை சந்தோஷமாகவும் வச்சு பார்க்குறவும் நீ எல்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சப்போ என் பிள்ளைங்களுக்கு நீ அம்மான்னு நினைக்கிறப்போ எனக்கு அசிங்கமாக இருக்குது. உன் கூட இவ்வளோ நாள் வாழ்ந்ததே நான் பெரிய விஷயம். எப்படியாச்சும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் புரிஞ்சுப்பேன், நம்ம பிள்ளைங்களை புரிஞ்சுப்பேன், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பேன், மீனாவை புரிஞ்சுப்பேன், முத்துவை புரிஞ்சுப்பேன்னு பார்த்தா நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்கள புரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது. நீ சொல்கிறது தான் சரின்னு இந்த பணத்தாசியால் இந்த வீடே அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மான மரியாதையும் வாங்கிட்டேன். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போ. உன் பையனுக்கு பணக்கார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே நினைக்கிறேன். அப்போது கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, எங்கேயாச்சும் என்னமாச்சும் பண்ணிக்கோ. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க யாரை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்கவும், உன்னாதான் சொல்கிறான் போன்றாங்க. அப்பா என்னப்பா நீங்கள் அம்மா அப்படின்னு வாயை மூடுடா. உன் அம்மா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீயும் ஆடிட்டு இருக்கல, உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் புத்தின்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னுவோம். ஏங்க அவன் மனோஜை எதுக்கு திட்டுறீங்க? இப்போது நான் சொல்லி தான் மனோஜ் இந்த விஷயத்த மறைச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே பிளான் போட்டு கொடுத்த, முதல்ல போ இந்த வீட்டை விட்டு அப்படின்னுவோம். அப்பா என்னப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னுவோம். டேய் நீ வாயை மூடிட்டு அமைதியாருடா. அப்பா என்ன பேசணுமோ அவர் அதை பேசிகிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாமல் அங்கே சப்போர்ட்டுக்கு வந்து நிற்காது அப்படின்னு முத்து சொல்லவும், ஏய் என்னடா நீ எல்லாம் என்ன வீட்டை விட்டு போன்றீங்க. இந்த வீடு சட்டப்படி அம்மாவது, அது தெரியும் இல்லை? எங்களுக்கு தான் இந்த வீட்டில் இருக்க முழு உரிமை இருக்குது. என்னம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே போன்றாரு, அது எப்படி போயிட முடியும்? அம்மா எப்படி போவாங்க அப்படின்னு மனோஜ் கேட்டுடுறாரு. மனோஜ் கேட்ட உடனே இங்கே அண்ணாமலே அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே, டி லூசாடா நீ, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்னடா பேசிகிட்டு இருக்கோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், அதாவது ரவி மனோஜ் பயங்கரமாக திட்டுறாரு. ரவிக்கே இப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இவர் தெரிஞ்சுதான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா படிச்சிருக்காருன்றது மட்டும்தான். இவருக்கெல்லாம் யாரோ தெரியாமல் கரெக்ஷன் பண்ணி தான் டிகிரின்னு பட்டம் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் பேசுகிறாங்க. உங்களுக்கு எப்போ என்ன பேசணுன்ற அறிவே கொஞ்சம் கூட இல்லையா? ஸோ ஹரணி உங்கள் வீட்டில் இருந்து எல்லா சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு வந்தா. அப்படியே ஒரு நல்ல குடும்பத்தையும் நல்ல பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல. நல்ல வேலை நான் உங்களுக்கு சிஸ்டராக போயிட்டேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. சப்போஸ் எல்லாத்தையும் நானும் உங்ககிட்ட பழகி பேசி பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நானும் இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு நின்றுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்வேதா அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸ்வேதா என்னம்மா அப்படின்னு, போதும் நிறுத்துங்க ஆண்டி, தப்பு பண்ணதால நீங்கள் அங்கிள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னமோ எப்படி பேசுகிறீங்க. இப்போது அங்கிள் உங்களை வீட்டு வெளியில் போக சொல்கிறதுனால உங்களுடைய வீடு நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கோம், நீங்கள் விட்டு வெளியில் போங்கிற மாதிரில மனோஜ் பேசுகிறாரு. அவர் எப்போ என்ன பேசுகிறாருன்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. டே மனோஜ் வாயை வச்சுட்டு அமைதி ஏறியடா, நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் என்ன சொன்னேன் உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு. ஓ சரி என்ன சொல்ல வரீங்கன்னு அம்மாவும் பிள்ளையும் புரிஞ்சு போச்சு. முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஏங்க அவன் தான் ஏதோ புரியாமல் பேசுகிறான்னா நீங்கள் வேறு அப்படின்னமோ. ஏன்னா அவன் சின்ன குழந்தையா, 5 வயசா 10 வயசா?
முதல் கல்யாணம் முடிஞ்சு 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வயசு இருக்குது, அனுபவமும் இருக்குது. அவன் எப்படி பேசுகிறான், அவன் தெரியாமல் பேசுகிறான்னு நீ வாயை திறந்து சொல்லிடாத. ஆமாம் முத்து, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. இந்த வீடு அவளோடது. அவளும் பிள்ளையும் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். பெரிய பெரிய சம்மந்தாலத்தை கூட அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனோட பையனோட வாழ்க்கையை அவள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம். நமக்கு என்ன உரிமை இருக்குது? நீ அவனுக்கு தம்பியா, நீ தம்பியா, இல்லை நான் அவனுக்கு அப்பாவா? நாம் அவனுக்கு ஒரு நல்லது நடக்காமல் அவள் அம்மா மட்டும்தான் அவனுக்கு நல்லதை நினைப்பான். நம்ம இந்த வீட்டு விட்டு போகலாம், முதல்ல கிளம்புங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், முத்து உன்னதான் சொன்னேன் அப்படின்னும் சரிப்பா அப்படின்னு முத்து அடுத்து எதுவுமே பேசாமல் மீனா அப்பா சொல்கிறாருல போ அப்படின்றாங்க. இப்போது ஸ்ருதி நீயும் போ அப்படின்னு ரவியும் சொல்கிறாங்க. ஸோ அண்ணாமலை சொன்னால் மறு வார்த்தையே இல்லாமல் அது தப்போ சரியோ செய்கிறது தான் முத்து ரவியோட வழக்கம். ஆனால் மனோஜும் விஜயமும் அப்படி கிடையாது. ஏங்க அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான், ஏங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னவும், நீ பண்ணது தப்புன்னு இது வரைக்கும் நீயும் அவனும் ஒத்துக்காதப்போ நாங்கள் ஏன் உனக்கு அடிபணிஞ்சு போகணும்? நீ சொல்றதெல்லாம் நாங்கள் ஏன் கேட்கணும்? இந்த வீட்டில் எனக்கு இருக்கிற மரியாதை எந்த அளவுக்குன்றதை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீயும் உன் பையனும் என்னை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்கன்றது எனக்கு புரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கிளம்பணுன்னு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சமயம் பார்த்து பிரித்து கூட்டிகிட்டு போடலடா வீட்டை விட்டு, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, பிளான் பண்ண மாதிரி நடத்திட்டு இல்லை அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு மீனா வச்சுட்டு இருக்கீங்க? இப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்? இங்கே பாருங்கள், நீங்களும் உங்கள் பையனும் பண்ண தப்பு. நீங்கள் பண்ண தப்புக்கு அங்கே பழி எங்கள் மேலே திருப்பி போடாதீங்க, வாமினா நீ அப்படின்னு இங்கே முத்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்கள ஏன் திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. நான் சொன்னால் கேளுங்க, போவாதீங்க, நான் பண்ணது தப்பு தாங்க அப்படின்றாங்க. அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தானே நாங்களும் ஆசைப்பட்டோம். அவனுக்கு ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஒன்றும் தடியாக இல்லையே. கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் தானே நாங்களும் நினச்சோம். அதை சட்டப்படி எல்லாத்தையும் செய்யணும் தானே ஆசைப்பட்டோம். ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை விஜயா, முதல்ல தள்ளு அப்படின்னு அண்ணாமலை, முத்து, ரவி எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. பல பிரச்சனைகள் இப்போ முத்துக்கும் மீனாக்கும் அவங்களுடைய அப்பா சொன்ன உடனே அடுத்து எந்த பேச்சும் பேசாமல் அவங்க கூடவே போகிறாங்க. இப்போது அண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போய் வெளியே நின்று அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டு அழல்றாரு. உங்களை எல்லாரையும் இப்போ நான் நடுத்தருவில் நிற்க வச்சுட்டேன்னு, உங்களுக்குன்னு எதையும் நான் சேர்த்து வைக்காமல் போயிட்டேனே அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாரு. அப்போவே நான் தனியாக வீடு கட்டி போயிருக்கணும், இவளை நம்பி இவள் அப்பா கொடுத்த வீட்டில் உங்கள் எல்லாரையும் நான் இருக்க வச்சது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்றாங்க. மாமா நீங்கள் எதுக்கு மாமா அழுகுறீங்க? அவங்க பண்ண தப்புக்காக, அத்தை பண்ண தப்புக்காக விடுங்க மாமா, அத்தை இப்படி பண்ணுவாங்க நீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்றாங்க. அப்பா நீ என்னப்பா கொடுக்கல, எங்களுக்கு அறிவை கொடுத்துருக்குற, எங்களை படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி இருக்கிற, ரவியை படிக்க வச்சிருக்கிற, ரவி நல்லா ஆளாயிருக்கான், என்னை படிக்க வச்சிங்க, நான் தான்ப்பா படிக்காமல் போயிட்டேன். ஆனால் என்கிட்ட நீங்கள் கொடுத்த அன்பு, அறிவு, நீங்கள் சொல்லி கொடுத்த பேச்சு இருக்குப்பா, இதெல்லாத்தையும் வச்சு நானும் மீனாவும் பொழைச்சிப்போம், ரவியும் ஸ்ருதியும் கூட பொழைச்சிப்பாங்கப்பா. நீங்கள் ஏன்ப்பா கவலைப்படுறீங்க? நீங்கள் எங்களுக்கு எல்லாமே நடந்துதாப்பா செஞ்சுருக்கீங்க, நீங்கள் கவலையே படாதீங்கப்பா அப்படின்னு முத்து அந்த சமயத்தில் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. கூடவே ரவியும் கூட, ஆமாப்பா நீங்கள் என்னை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கீங்க, அது ஒன்றும் போதும்ப்பா, சொந்த காலில் நிற்கணும், அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க, இது ஒன்றும் போதும்ப்பா எங்களுக்கு, இதை வச்சு நாங்கள் கண்டிப்பாக வாழ்வோம்ப்பா அப்படின்ற மாதிரி முத்துவும் ரவியும் அங்கே அண்ணாமலைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட கட்டி பிடிச்சிக்கிட்டு அண்ணாமலையை ரொம்ப சந்தோஷமாக அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்போது அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல. அங்கிள் எங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. வேண்டாம்ப்பா அது தப்பாகிடும் அப்படின்றாங்க. ஆமாம் ஸ்ருதி அங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஸ்ருதி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. உங்கள் வீட்டுக்கல்ல எங்கள் வீட்டுக்கு கூட வேண்டாம், நாம் அங்கே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஒரு நிமிஷப்பா அப்படின்னு முத்து என்ன பண்ணுறாரு, செல்வத்துக்கு கால் பண்ணுறாங்க. செல்வத்துக்கு கால் பண்ணி அவர் வீடு வாடகைக்கு இருக்கிற இடத்துலையே வேறு ஏதாச்சும் வீடு வாடகைக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிற முத்து, எதுக்குடா அப்படின்னுவோம். சரி வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைடா, இப்போ எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வந்து நின்றுட்டுருக்கோம், அப்பா நான் ஸ்ருதி ரவி மீனா எல்லாருமே இருக்கோம், சொல்லுடா ப்ளீஸ்டா அப்படின்னுவோம். என்னடா சொல்கிற அப்படின்னுவோம். ஆமாடா அம்மாவளையும் மனோஜாலையும் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, அப்பா வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாரு, இப்போ போகிறதுக்கு இடையிலாமல் நின்றுட்டுருக்காண்டா ப்ளீஸ்டா அப்படின்னுவோம். சரி இரு முத்து, வீடு உனக்கு காலியாக தான் இருக்குது, அவசரக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்றாரு. சரிப்பா சரி முத்து அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அண்ணாமலைக்கிட்ட வந்து உடனே முத்து இருந்துக்கிட்டு, பா செல்வம் வாடகைக்கு இருக்கிற இடத்துல ஒரு வீடு வாடகைக்கு இருக்குன்னு அவங்க என்கிட்ட சொல்லியிருக்கான்ப்பா, கேட்டு அவனை விசாரிக்க சொல்லியிருக்கான், அவனும் கேட்டு சொல்கிறான்னு சொல்லியிருக்கான்ப்பா, கவலைப்படாதீங்கப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுட்டுனே அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு.
எல்லாருமே சேர்ந்து அந்த வீடுக்கு வாடகைக்கு இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஆல்ரெடி அங்கே செல்வமும் வந்துட்டாங்க. செல்வமும் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் பேசிட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காடுறாங்க. மீனா, நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா, கீழே அவருக்கா என் பொண்டாட்டி இருக்கா, எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்துப்பா, நான் அவகிட்ட எல்லாருக்கும் உங்களுக்கு சமைக்க சொல்லிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. ஆனால் எதுக்குண்ணே, நீங்களே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. என்னம்மா நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, நீயும் முத்துவும் சேர்ந்து, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்டா செல்வம் அப்படின்னு முத்து சொல்லவும், என்னடா நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, தேங்க்ஸ்ன்னு சொல்லி எங்களை பிரிக்க பார்க்குறியா, நீ செஞ்சதை விட வாடா நான் உனக்கு அதிகமாக செஞ்சுட்டேன், என்னால் முடிஞ்சதுடா, ஒரு வயசோறு போட மாட்டேனா அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட ஒய்ஃபும் வந்து, யாரும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டேன், எல்லாரும் கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வைக்கிறாங்க. மீனா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுல, அதான் அப்பாவுக்கு போட்டு கொடு அப்படின்றாங்க. மாமா சாப்பிடுங்க அப்படின்னு அவருக்கு போட்டு வந்து கொடுக்கவும் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாரு. அப்பா இப்படி நீங்களே மனசொடிஞ்சு போயிட்டா எப்படிப்பா, ஃபீல் பண்ணாதீங்கப்பா, சாப்பிடுங்கப்பா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், முட்டாள்தனமாக அவங்க பண்ண விஷயத்துக்கு நீங்கள் எதுக்குப்பா வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்கீங்க, நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்னு ரவி முத்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கூட சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமாம்மா, சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடணும்னு மீனாவும் வழக்கட்டாயமாக அண்ணாமலை சாப்பிட சொல்கிறாங்க. இருந்தாலும் அண்ணாமலை சாப்பிடவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காரு. இப்போது ரோகிணி பண்ண ஒரு விஷயத்தினால, விஜயா பண்ண விஷயத்தினால வீடே ரெண்டாயி நிற்கிது. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து விஜயா என்ன பண்ண போகிறாங்க, ரோகிணி நினச்சது நடந்துருச்சு, அடுத்து ரோகிணி என்ன பண்ண போகிறாங்க, இதை வச்சு ஏதாச்சும் கேம் ஆட போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.